பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நியமத்தை குறித்து அறிவித்து நீ மனம் திரும்பி என்று சொன்னதை கேட்காமல் இப்பொழுது பாவக்கிரியல் செய்து இவன் செய்த பாவமை இப்பொழுது இவனை அக்கினி கடலுக்கு அழைத்து போகிறது என்று வேதனையோடு கண்ணீரோடு சிங்காசனத்திலே அமர்ந்து அமைந்தலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறார். Oh, the slain lamb of God is filled with agony and anguish, that many chances I have given unto you. I have given you many chances, many ways unto you, for you to repent, for you to receive forgiveness, for you to come back to my love again. But you are stubborn and not obeying to my voice, and you are now ready to be perished and to go into the eternal judgment. God's pleasure is not even any single soul to go to the hell. For that the laws and predictions and the promises were given before. அவைகளை மறந்து அவைகளபடி ஜீவிக்காதபடி பாவ கிரியைகளை செய்து சாத்தானுடைய ஆட்களாய் மாறின நிமித்தமாய் தேவன் கண்ணீரோடு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறார். White throne judgment, God is sitting with great tears. He is weeping with great tears about the condition, pitiful condition of the people. Their heart is very stubborn. They are not ready to obey the word of the Lord. Because of their angry, because of their hardened hearts, they are now ready for judgment. இந்த இப்படிப்பட்ட வேளையிலே பாவம் செய்தவருடைய கிரியைகள் அவர்களை அழைத்து அக்கினி கடலிலே அழைத்து சென்று தள்ளி கொண்டிருக்கும் அதே வேளையிலே அருமையான அன்பின் தந்தை தம்முடையவர்களை வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதற்கொண்டு உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சீயோனை சுதந்தரித்துக் கொள்ள வாருங்கள் சொல்லி அவர் அழைத்து செல்கிறதாக மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். As we read in Matthew 25:34, on the other hand, on the one side, as the devil, as the evil deeds are taking the sinners away to the eternal hell, on the other hand, Lord is calling, inviting the people who obeyed him, come and enjoy the rest of the Father. அவர்கள் அக்கினி கடலில் அக்கிரம கிரியையில் நடப்பித்தவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் சதாகாலங்களில் வாதிக்கும் நிலையில் அங்கே அவர்கள் வேதனைப்பட்டு அலறிக் கொண்டிருக்கும் நிலையிலே, on the one side the people who are ready for the judgment, they are tormenting, they are under the toiling of the devil. ஆண்டவரால் அழைக்கப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய நற்சாட்சி கூறப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு சியோனுக்கு கொண்டு போய் அங்கே அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் மகிழ்ச்சியும் கலிகூறுதலுமான ஒரு வாழ்க்கை சியோனிலே நடந்து கொண்டிருக்கிறது. On the other hand, God is giving the people who obeyed him, come and rejoice, come and inherit, come, you are blessed, you will inherit the kingdom which is prepared for you. The people of God are rejoicing with him. The people who sinned against him are being tormenting by the devil on the other hand. வெள்ளை சிங்காசனத்தின் இறுதியிலே அவருடைய பரிசுத்தவான்களை செம்மறி ஆடுகளாக சேர்த்துக் கொண்டு அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சாட்சி கொடுக்கிறார். ஆவிகளானவர்களை அல்லது நரகத்துக்கு போய்கொண்டிருக்கிற அவர்களை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தின்படி சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்கிறார். வாசிப்போம் 34 மற்றும் 41ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமானப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டும் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தமானப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். So God is dividing these two people on the white throne of judgment. The people who are saints are called by the Lord and said, come, you who are blessed by my Father, you can inherit the kingdom, you can inherit. On the other hand, the people who are sinners,
they are called by the Lord as cursed people. Jesus is testifying about these people to the Father and say, the people who are on my right side are the sheep, they are the blessed people. The people who are on my left, they are the goats, they are the cursed people. Jesus is testifying about them to the Father.